நட்சத்திர தொகுதியில் நாம் காணவிருப்பது காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையின் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. முன்னாள் முதல்வர் எம் பக்தவச்சலம் 1957, 1962 தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர். 1991 முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு தேசிய அளவில் உற்று நோக்கப்படும் தொகுதியாக உள்ளது ஸ்ரீபெரும்புதூர். இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் காங்கிரஸ் 7 முறையும், திமுக 4 முறையும், அதிமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த தொகுதியில் மீண்டும் களம் காண்கிறார் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. 2011 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் செங்கம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய செல்வ பெருந்தகை 2016 தேர்தலில் களம் மாறி ஸ்ரீபெரும்புதூரில் நின்றார். வன்னியர்கள், ஆதி திராவிடர்கள், முதலியார் சமூகத்தினர் மிகுந்த தொகுதி ஸ்ரீபெரும்புதூர். தற்போது கிட்டத்தட்ட 3,75,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 2016 தேர்தலில் சுமார் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவின் பழனியிடம் தோல்வியடைந்தார் செல்வ பெருந்தகை. 2021 தேர்தலில் அதே பழனியை எதிர்த்து நின்றபோது சுமார் 10,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். கடந்த 5 ஆண்டுகளில் பல திட்டங்களை ஸ்ரீபெரும்புதூருக்கு கொண்டு வந்திருக்கிறார் செல்வ பெருந்தகை. ராஜீவ்காந்தி நினைவிடம் அமைந்துள்ளதால் காங்கிரசின் கோட்டையாக கருதப்படும் இத்தொகுதியில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 10% வேலை வாய்ப்பு, நிலத்தடி நீர் பாதுகாப்பு என மக்களின் எதிர்பார்ப்புகளும் அதிகம். இந்த முறை செல்வ பெருந்தகையை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் மீண்டும் பழனி போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சிந்துவோடு தாவேகாவின் சார்பில் தென்னரசுவும் கால் பதித்திருப்பது ஸ்ரீபெரும்புதூர் களத்தை கூடுதல் வெப்பத்தில் தள்ளியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கோகுல்.